ஹலோ எவ்ரிபடி. இப்போ இன்னைக்கு நம்ம மலேரியாவுடைய லைஃப் சைக்கிள் பற்றி மட்டும் பார்ப்போம். பாக்கி எல்லாம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் டயக்னோசிஸ்லாம் வேற ஒரு வீடியோவாக பண்ணுவோம். ஸோ இந்த மலேரியான்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு கொசுனால பரவுது. அது பேர் வந்து ஒரு அனஃபிலஸ் மஸ்கிட்டோ. அதில் முக்கியமாக அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணும். மேல் மஸ்கிட்டோ வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணாது. அது பழச்சாரெல்லாம் குடிச்சு சந்தோஷமா அது இருக்கும். ஸோ அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் வந்து அது ஒரு இன்ஃபெக்டிவ் ஒரு மஸ்கிட்டோவா மாறுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 வாட்டி மனுஷனுடைய இன்ஃபெக்டட் மனுஷனுடைய ரத்தத்தை குடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் அது வந்து முட்டைகள் இட ஆரம்பிக்கும். இந்த லைஃப் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து திஸ் ஏசெக்சுவல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல வந்து அந்த கேமெட்ஸ் ஒன்றும் ஃபார்ம் ஆகாது, அந்த இதெல்லாம் ஃபார்ம் ஆகாது. ஸோ அது வந்து ஹியூமன் பீயிங்ஸ்ல நடக்கும். அது நடக்கிறதுனால அது வந்து நம்ம வெர்டிபிரேட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் வெர்டிபிரேட் இல்லையா? இல்லைன்னா இன்ட்ரன்சிக் சைக்கிள்னு சொல்லலாம், இல்லைன்னா எண்டோஜினஸ் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்ல 2 ஏரியால ஃபர்ஸ்ட் இந்த மஸ்கிட்டோவுடைய இந்த பாதிப்புனால வரக்கூடிய இந்த மலேரியான்றது நமக்கு டெவலப் ஆகும். ஒன்று வந்து லிவர்ல. ஸோ இதனுடைய மெயின் எஃபெக்ட் வந்து ஆர்பிசியில் இருக்கிறதுனால அது வந்து இந்த லிவர்ல வரக்கூடிய ஒரு ஃபேஸை நம்ம ப்ரீ எரித்ரோசைட்டிக் உங்களுக்கு தெரியும் ஆர்பிசி. ஸோ இந்த ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஆர்பிசியில் நடக்கக்கூடிய விஷயத்த எரித்ரோசைட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் ஷிசோகோனி அப்படின்னா ஸ்பிளிட் ஆகி அடுத்த ஒரு ஜென்ரேஷன் உருவாகிறது தான் இந்த ஷிசோகோனின்னு சொல்றது. ஓகே. ஸோ இந்த லிவர் இருக்கிற ஃபேஸ் வந்து நம்ம ஆர்பிசிக்குள்ள இந்த மலேரியல் பாரசைட் போறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அண்ட் இது இந்த இந்த பர்டிகுலர் லிவர்ல போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுடைய பேரு தான் வந்து மீரோசாய்ட்ஸ். ஸோ இந்த பேர்கள் வந்து கொஞ்சம் டஃபா இருந்தாலும் மலேரியால இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மீரோசாய்ட்ஸ்னா ஒரு சின்ன மிருகம், சின்ன அனிமல், அதான் அதோடைய பேசிக் எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ, அதாவது கொசுல நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபேஸ், நம்ம எக்ஸ்டென்சிக் ஃபேஸ் என்ன வெளில நடக்குது. இன்வெர்டிபிரேட் மஸ்கிட்டோஸ் எல்லாமே இன்வெர்டிபிரேட்ஸ் தான், இல்லைன்னா எக்ஸோஜினஸ் சைக்கிள்னு சொல்லலாம். ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா கேமெட்டோசைட்ஸ், மேல் கேமெட்டோசைட், ஃபீமேல் கேமெட்டோசைட், இதாவது வந்து செக்ஷுவல் ஃபார்ம்ஸ் எல்லாமே அதுல ரெடி ஆகும். எப்படி ரெடி ஆகும்னா அந்த கேமெட்டோசைட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிறது ஹியூமன் பீயிங்ல இருந்தாலும் அது ஒரு மஸ்கிட்டோடைய உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டும் ஜாயின் பண்ணி ஃபர்டிலைஸ் ஆகி அடுத்த ஃபேஸ் ஸ்போரோகோனின்னு சொல்லுவாங்க. ஸ்போரோஸ்னா சீட். ஸோ அந்த ஒரு ஃபேஸ் வர்றது நமக்கு மஸ்கிட்டோல தான் நடக்கும். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ தான் டெஃபினட்டிவ் ஹோஸ்ட், மனுஷன்றது நடுவில் இருக்கிற இன்டர்மீடியட் ஹோஸ்ட் தான். ஓகே. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்ல எப்படி நடக்கும்ன்றத பார்க்கலாம். எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மஸ்கிட்டோ ஆல்ரெடி ஒரு இன்ஃபெக்டட் ஹியூமன் பீயிங்கோடைய பிளட்டை குடிச்சு இன்ஃபெக்ட் ஆயிருக்கணும். அது வந்து நம்ம மனுஷனை அது கடிக்கணும். கடிக்கும்போது அந்த அந்த மஸ்கிட்டோக்குள்ள இருக்கிற ஸ்போரோசாய்ட்ஸ் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள வரணும். வந்தப்போ என்ன ஆகும்னா நிறைய ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நேரா போய் அதை தாக்கி அதை அழிச்சிடும். ஸோ கொஞ்சம் தான் வந்து லிவர்ல போய் சேரும். ஸோ லிவர்ல போய் சேரும்போ நம்ம சொன்ன அந்த ப்ரீ எர்த்ரோசைட்டிக் ஃபேஸ் தான் அதுல வந்து நேரா ஹெப்படோசைட்ல போய் உட்காந்துரும். இந்த ஹெப்படோசைட்ல போனதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்லோவா வந்து அது நார்மலா இருக்கக்கூடிய இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஷேப்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் ஒரு எலாங்கேட்டடா இருக்கும். அது ஸ்லோவா அந்த எலாங்கேட்டட் ஷேப்பை விட்டுட்டு கொஞ்சம் உருமாறி ரவுண்டா அது வந்து ஃபார்ம் ஆயிடும். எதுக்காக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த அடுத்த ஸ்டெப்பான டிவிஷனுக்காக. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி அது உள்ள இருந்து ஸ்லோவா நியூக்ளியர் டிவிஷன் ஆரம்பிக்கும். நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் எல்லா செல்லையும் இருக்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டிவிஷன், அதுக்கப்புறமா தான் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும், தென் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்கும். ஸோ அந்த சைட்டோபிளாசம் வந்து அந்த ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபார்ம் ஆன நியூக்ளியை கீழே பாக்குறீங்க இல்லையா? ஸோ இந்த ஃபேஸ், அதாவது மீரோசாய்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி ஒவ்வொரு நியூக்ளியஸும் சுற்றியும் சைட்டோபிளாசம் வந்துடும்.
ஸோ அதுதான் வந்து ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஆர் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஷிசான்ட் ஆர் மிரான்ட்னு சொல்றது. ஸோ என்ன ஆகும், அடுத்த லிவர்ல என்ன ஆகும், லிவர்ல வந்து இந்த உள்ள இருக்கிற இந்த பாரசைட் பெருசாக பெருசாக அந்த லிவருடைய செல் வந்து புஷ் ஆகிட்டே போகும். பெருசுடைய ஃபுல் கெப்பாசிட்டிக்கு இந்த பாரசைட்ஸே வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 5 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் நடக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஹெப்படோசைட்ல இருந்தும் நம்ம இந்த மாதிரி மீரோசாய்ட்ஸ் வரும்போது ஆயிரக்கணக்கில் மீரோசாய்ட்ஸ் வரும். இந்த மீரோசாய்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து சர்க்குலேஷன்ல வந்துடும். இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, அதாவது ப்ரீ பேட்டன்ட் பீரியட். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மஸ்கிட்டோவுடைய பைட்னால உள்ள வந்த ஸ்போரோசாய்ட்ஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹெப்படோசைட்ல வரக்கூடிய மீரோசாய்ட்ஸ் வெளில வர வரைக்கும் இருக்க பீரியட். இதுல வந்து பேஷண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு கிளினிக்கல் சிம்டம்ஸும் இல்லை, ஃபீவர் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்ல எடுத்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் மீரோசாய்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைம் வரைக்கும் கொசு கடிச்சதுல இருந்து இந்த டைம் வரைக்கும் இருக்கிற பீரியட் தான் வந்து ப்ரீ பேட்டன்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுல என்ன ஆகும், இதுல வந்து உங்களுக்கு வந்து 2 டைப்பா இருக்கு. ஸோ வைவாக்ஸ் அண்ட் ஓவேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஸ்போரோசாய்ட்ஸ் ரெடி பண்ணும். ஒன்று வந்து இமீடியட்டா ஃபார்ம் ஆகி இமீடியட்டா போய் ஆர்பிஎஸ் அட்டாக் பண்ணி இமீடியட்டா ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைப்பு. ரெண்டாவது டார்மெண்ட், அதுதான் வந்து ஹிப்னோசாய்ட்ஸ் சொல்லுவோம். நம்ம இந்த படங்கள்ல பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்லீப்பர் செல்ஸ்னு பார்த்துருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி வேலையை தான் இதுவும் பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா குவைட்டா அங்கேயே உட்காந்து எப்போ வந்து இந்த பேஷண்ட் கொஞ்சம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபெக்ஷன் ரிலீவ் ஆகி வராங்களோ அப்போ சம்டைம்ஸ் இட் வில் அகெயின் மல்டிப்ளை அண்ட் வந்து நமக்கு இந்த கிளினிக்கல் ரிலாப்ஸ் அடிக்கடி மலேரியா ஒன்ஸ் மறுபடியும் வரதுக்கான சான்சஸ் எப்பவுமே அதிகம். இதே பால்சிபாரத்திலும் மலேரியாலும் வந்து ஒன்லி ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்போரோசாய்ட் தான் இருக்கும். ஸோ அதுல வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்பிசிக்குள்ளேயே சம்டைம்ஸ் கொஞ்சம் இந்த ஸ்போரோசாய்ட் தாக்கி இருந்து ஒரு கிளினிக்கல் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரெக்ரோடெசன்ஸ் சொல்லுவோம். ஓகே. அடுத்தது எர்த்ரோசைட்ல போயிடுச்சுன்னா இந்த ஆர்பிசிக்குள்ள போயாச்சுன்னா என்ன ஃபேஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிசி வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்பிசி மீரோசாய்ட்ஸ் போயிட்டு ஆர்பிசியை போயிட்டு தாக்கும்போது என்ன ஆகும்னா இதுல வந்து ஒரு சின்ன ஒரு அப்பேக்கல் அதாவது வாய் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அது ஒரு பியர் ஷேப்ல இருக்கும். இது வந்து போயிட்டு ஆர்பிசியில போயிட்டு கிளைகோபோரின் ரிசெப்டார்ல போய் அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும், ஸ்லோவா அந்த ஆர்பிசி கொஞ்சம் உள்ள தள்ளும். ஸோ ஒரு சின்ன ஒரு பிட் மாதிரி ஃபார்ம் ஆகும் அண்ட் ஸ்லோலி எண்டோசைட்டோசிஸ் வழியா இந்த மீரோசாய்ட் இந்த ஆர்பிசிக்குள்ள போயிடும். ஸோ இந்த ஆர்பிசிக்குள்ள போன உடனே தன்னை சுற்றி ஒரு சின்ன ஒரு வால், ஒரு வேக்யூல் மாதிரி ரெடி பண்ணிக்கும். அதுக்குள்ள உட்காந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும் அண்ட் அதனுடைய தேவையில்லாத இப்போ ஆல்ரெடி உள்ள வந்து ஆர்பிசிக்குள்ள வந்தாச்சு. இனிமேல் அந்த அப்பேக்கல் காம்ப்ளெக்ஸ்லாம் தேவையில்லை, இந்த பியர் ஷேப்பாகவும் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அகெயின் அது ரவுண்ட் ஆயிடும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரவுண்ட் ஆகிறதே வந்து அடுத்த டிவிஷனுக்காக ரெடி ஆகிறது தான். ஓகே. ஸோ என்ன ஆகும், ஸ்லோவா வந்து அங்க இருக்கிற ஆர்பிசியோடைய பார்ட்ஸ் எல்லாமே அப்படி மெது ஆரம்பிச்சு ஸ்லோவா அது பெருசாயிட்டே வரும். பெருசாக சென்டர்ல நமக்கு ஒரு சின்ன ஒரு வேக்யூல் மாதிரி சின்ன ஒரு எம்டி ஏரியா மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ ஆக ஆக அந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு சைடுக்கு புஷ் ஆயிடும். ஸோ இந்த நேரத்துல நீங்க வந்து அது ஜீன் சஸ்டெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் வந்து ப்ளூவா இருக்கும், இந்த நியூக்ளியஸ் ரெட்டா இருக்கும் அண்ட் சென்ட்ரல் இருக்கக்கூடிய எம்டி ஏரியா வந்து சுத்தமா ஸ்டெயினே ஆகாது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கையில போடுற மோதிரம் மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ சிக்னெட் ரிங் அப்பியரன்ஸ் ஆர் அ ரிங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீரோசைட் வந்து கண்டினியூஸா ஹீமோகுளோபின் சாப்பிட்டுட்டே இருக்கும். சாப்பிட்டே இருந்து ஸோ என்ன ஆகும்னா இந்த கம்ப்ளீட் ஹீமோகுளோபின் அதனால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அது ஒரு பார்ஷலி டைஜஸ்டடான பிக்மெண்ட்ஸ் ரெடி ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஹெமசாயின் பிக்மெண்ட் சொல்றது. இந்த பிக்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் மாறுபடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த எந்த ஒரு டைப் ஆஃப் மலேரியா வந்திருக்குன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ வைவாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா ரொம்ப ஃபைனா டஸ்ட் மாதிரி தங்க துகள்கள் மாதிரி ஒரு பிக்மெண்ட்ஸ் தான் இருக்கும். பால்சிபாரத்துல கொஞ்சம் பிளாக் கலர்
நல்ல சாலிடான பிளாக்ஸ் மாதிரி இருக்கும். மலேரியால நிறைய ப்ரௌன் கலர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓவேல்ல குட்டி குட்டியான பிளாக்கிஷ் ப்ரௌன் பார்ட்டிகல்ஸ் ஆக இந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரிங் ஃபார்ம் உள்ள வந்து பெருசாக 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 என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து அமீபாய்ட் ஃபார்ம். அமீபால பார்த்துருப்பீங்க இல்லையா, எப்பவுமே கொஞ்சம் இந்த பக்கம் சூடோபோடியா போட்டு இந்த பக்கம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த மூமெண்ட் இருக்கலாம். அண்ட் உள்ள வந்து இந்த நியூக்ளியஸ் மெதுவா டிவைட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டிவைட் ஆகிற வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ ட்ரோபோசைட். ஸோ ரிங் ஸ்டேஜ் வந்து early trophozoite. ஸ்லோவா அது மூவ்மெண்ட் காட்ட ஆரம்பிக்கும்போ இட் இஸ் கால்ட் அஸ் அ லேட் ட்ரோபோசைட். ஓகே, அண்ட் ஒன்ஸ் இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இட் இஸ் அகைன் கால்ட் அஸ் அ மீரான்ட். ஓகே, ஸோ early சைஜான்ட்ல உங்களுக்கு வந்து இனிஷியல் டிவிஷன் வந்து early சைஜான் சொல்லுவோம் நியூக்ளியஸ்ல. தென் ஸ்லோலி ஆஸ் நம்ம லிவர்ல நடந்த மாதிரியே இங்கேயும் ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். அப்புறமா வந்து அதை சுத்தி இருக்கிற சைட்டோபிளாசம் க்ளோஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ லேட் சைஜான். அண்ட் வந்து இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஸ்லோலி இந்த ஆர்பிசி பஸ்ட் ஆகி இந்த பிக்மெண்ட்ஸ் இந்த மீரோசாய்ட்ஸ் எல்லாமே வந்து பிளட்ல ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ரிலீஸ் ஆகிற ஃபேஸ்ல தான் உங்களுக்கு வந்து இந்த பேஷண்ட்டுக்கு ஃபீவர் வருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ இன்குபேஷன் பீரியட். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கொசு கடிச்சு எப்போ நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்போரோசைட் உள்ள வந்துச்சோ அங்கேருந்து பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் சிம்டம், இந்த டிசீஸ் உடைய சிம்டம் வர்றது, அதுதான் வந்து இன்குபேஷன் பீரியட்னு சொல்றது. ஸோ இட்ஸ் வந்து ப்ரீ பேட்டன்ட் பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் பாரசைட் மட்டும் தான் நம்மளால பிளட் ஸ்மேர்ல பார்க்க முடியும். ஆனால் பேஷண்ட்டுக்கு சிம்டம் கிடையாது. ஆனால் இன்குபேஷன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு கிளினிக்கலி சிம்டம்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் மாறும். 48 hours for வைவாக்ஸ் பால்சி பாராமேன் ஓவேல், 72 hours for பிளாஸ்மோடியம் மலேரியா. இதே ஒரு மிக்ஸ்ட் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது. வேரியேஷன் இருக்கலாம். ஓகே ஓகே ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபீவர்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்ல ஒன்ஸ் இன் 48 hours வரும். இதான் பெனைன் டெர்ஷியன் ஃபீவர்னு சொல்றது. பால்சிபாரத்லயும் அதே தான். ஆனால் வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துடும். அண்ட் கொஞ்சம் டெம்பரேச்சர் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ மேலிக்னன்ட் டெர்ஷியன். பிளாஸ்மோடியம் மலேரியால இட்ஸ் அ குவார்டன் மலேரியா, அதாவது ஒவ்வொரு 4வது நாளுக்கும் இந்த ஃபீவர் வந்துட்டு போகும். அண்ட் பிளாஸ்மோடியம் ஓவேல் இட்ஸ் கால்ட் ஓவேல் டெர்ஷியன். ஸோ டெர்ஷியன் ஃபீவர் அதாவது ஒன்ஸ் இன் 4 days வரதும். பட் ஆனால் வந்து இன்ஃபெக்டட் ஆர்பிசி வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்ல இருக்கும். ஸோ அதான் வந்து ஓவேல் டெர்ஷியன் ஃபீவர்னு சொல்றது. ஓகே, ஸோ இதான் அது நீங்க வந்து ஒரு சார்ட்டிங் போட்டு டெம்பரேச்சர் சார்ட்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் அதாவது கேமெட்டோகோனி. இது வரைக்கும் மீரோசாய்ட்ஸ் வந்துருந்துச்சு, டிவைட் ஆகிட்டு ஹெப்படோசைட்ஸ் அஃபெக்ட் ஆச்சு, இப்போ ஆர்பிசி அஃபெக்ட் ஆச்சு. இப்போ அடுத்து என்ன ஆகும்னா ஆஃப்டர் ஃபியூ சைக்கிள்ஸ் உங்களுக்கு ஸ்லோவா இந்த கேமீட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதில் வந்து ஆர்பிசி ஃபுல்லாக ஆக்குபை பண்றோம். இது வந்து நியூக்ளியஸ் டிவைட் பண்ணாது. ஓகே, இது எங்கெங்க நடக்கும்னா ஸ்ப்ளீன், போன் மேரோ அது போல ஒரு ஆர்கன்ஸ்ல தான் நடக்கும். அண்ட் வந்து எல்லா கேமெட்டோசைட்ஸும் ரவுண்டா இருக்கும் எக்ஸெப்ட் ஃபார் பால்சிபாரம். பால்சிபாரம் மாத்திரம் ஒரு பனானா ஷேப் கேமெட்டோசைட் மாதிரி வரும், ஒரு கிரசன்ட் ஷேப்னு சொல்லலாம். இதுல வந்து ஃபீமேல் கேமெட்டோசைட் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ மேக்ரோ கேமெட்டோசைட். மேல்ஸ் வந்து குட்டியா இருக்கும், அதனால இட்ஸ் கால்ட் அஸ் அ மைக்ரோ கேமெட்டோசைட். இது வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் காஸ் பண்ணாது. இது வந்து ஒரு 4ல இருந்து 12 நாள் வரைக்கும் சர்க்குலேஷன் சுத்திட்டு இருக்கும். இந்த 4ல இருந்து 12 நாளுக்குள்ள அடுத்து ஏதாவது ஒரு கொசு வந்து நம்மளை கடிச்சு உடைய பிளட் டிரா பண்ணும்போது இந்த கேமெட்டோசைட்ஸோட எடுத்தா ஓகே, இல்லைன்னா இந்த கேமெட்டோசைட்ஸ் அப்படியே அழிஞ்சிடும். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்லும் அட்லீஸ்ட் 12 கேமெட்டோசைட்ஸ் இருந்தாதான் இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகும். ஓகே, இதான் அடுத்ததான் நம்ம கொசுவுடைய உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். ஓகே, இப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த கொசு வந்து நம்முடைய பிளட் கடிக்கும் போது பிளட் எடுக்குது. இந்த பேசிக்லி இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோசைட்ஸ் எல்லாமே அதனுடைய உடம்புக்குள்ள போயிருது. அண்ட் வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்ல மேல் கேமெட்டோசைட்ஸ் உள்ள வந்து டிவைட் பண்ணி 8 நியூக்ளியஸா மாறிடும். அது கூடயே வந்து அதோடைய மூமெண்ட்டுக்காக ஒரு சின்ன ஒரு பிளஜெல்லா மாதிரி, அதை பிலமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஃபார்ம் ஆயிடும்னா இந்த ரவுண்ட் ஷேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி இதெல்லாம் தானா இங்க அங்க மூமெண்ட் ஆரம்பிக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து மஸ்கிட்டோ பாடிக்கு வெளில லேப்லயும் நடக்கலாம்.
ஸோ ஃபீமேல் கேமெட்டஸ் டிவைட் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மேல் கேமெட்டோசைட்ஸ் போயிட்டு அது கூட அட்டாச் ஆகும்போது ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டா இருக்கும், எந்த விதமான ஒரு மொட்டிலிட்டி இல்லாம இருக்கும். அண்ட் ஸ்லோவா அதுக்கப்புறமா ஒரு தலைப்பகுதி, அதாவது ஒரு வாய் மவுத் பார்ட்ஸ் வரக்கூடிய ஒரு அபைக்கல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஊகைனேட். இந்த ஊகைனேட் என்ன பண்ணும், இந்த கொசுவுடைய ஸ்டமக் லைனிங்ல போயிட்டு அட்டாச் ஆகி மெதுவா அதுல போயிட்டு அதனுடைய பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்குள்ள போய் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கு. பேர் தான் ஊசிஸ்ட்னு சொல்றது. அங்கே ஊசிஸ்ட் மல்டிபிளா டிவைட் ஆகும். டிவைட் ஆகி இது வந்து ஸ்போரோசாய்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் அகெயின் இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பகுதி, ஒரு அபைக்கல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஊசு ஸ்ட்ரக்சர் ஆகும்போது ஸ்லோவா இது வந்து இந்த பாடி கேவிட்டிக்குள்ள போய் மெதுவா சலிவரி கிளான்ஸ் பக்கத்துல போய் உட்காந்துருக்கும். ஏன், அடுத்த வாட்டி ஒரு கொசு கடிக்கிற சமயத்துல இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் எல்லாம் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபெக்டட் ஒரு கொசு வந்து நம்முடைய உடம்புக்குள்ள வரணும். அது வந்து நம்முடைய இம்யூன் சிஸ்டமை தாண்டி ஹெப்படோசைட்ல வரணும். ஹெப்படோசைட்ல அது வந்து ஃபார்ம் ஆகி ஃபர்ஸ்ட் வரக்கூடியது மீரோசைட். மீரோசைட் அங்கே இந்த ஹெப்படோசைட்டை உடைச்சிட்டு வெளில வரும்போது அது ஆர்பிசிக்குள்ள போகும். அங்கே எல்லாமே ஒரு ஏசெக்சுவல் சைக்கிள் நடக்கும். ஸோ அது மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறமா இந்த சைக்கிள்ஸ் போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து சில ஆர்கன்ஸ்ல, ஸ்டீன்ல அண்ட் போன் மேரோ எல்லாம் வந்து கேமெட்டோசைட் ஃபார்மேஷன் வரும். இங்க வந்ததுக்கு அப்புறமா இது ரெடியா இருக்கிற சமயத்துல அடுத்த ஒரு கொசு வந்து கடிக்கணும். கடிச்சதுக்கு அப்புறமா அது இன்ஃபெக்ட் ஆகணும். அந்த கொசுவுடைய நேர வயிற்றுக்குள்ள போயிட்டு மைக்ரோ கேமெட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வந்து ஊகைனேட் ஃபார்ம் பண்ணும். ஊசிஸ்ட்ல இருந்து ஊகைனேட்ல இருந்து அது ஸ்போரோசாய்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸ்போரோசாய்ட் அங்கேருந்து ஹெமட்டோசீல்குள்ள பூந்து நேரா வந்து அப்படியே வாய்ப்பகுதிக்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்கணும். ஸோ தட் அடுத்த ஒரு ஹியூமன் பீயிங்கை கடிக்கிற சமயத்துல இது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு குவிக்கா நம்ம வந்து ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா சொல்றது. ஸோ ஹியூமன் சைக்கிள் ஒன்று அண்ட் மஸ்கிட்டோ சைக்கிள் ஒன்று. ஓகே, ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.